அவள் ஒருத்தி. எழுத்தாளர் நிலோஜி. அத்தியாயம் 13. கதிரவன் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கிய அழகிய மாலை நேரம் அது. மலைகளுக்கிடையே கதிரவன் உதிப்பது ஒரு அழகு என்றால் மறைவது கூட இன்னும் ஒரு வித அழகுதான். ஆனால் அவற்றையெல்லாம் ரசிக்கின்ற மனநிலையில் குமரன் இல்லை. மருத்துவரை பார்க்கச் சென்ற அப்பா அம்மா அக்கா மூவருக்காகவும் காத்திருந்தான். நீண்ட நேரமாக அவர்களின் வரவுக்காக காத்திருந்து ஏமாந்து போனான். பேசுவதற்கு கூட அவனுடைய நண்பர்களும் இல்லாத இந்த ஊரில் அவன் என்னதான் செய்ய முடியும்? சும்மா இருப்பதற்கு ஏதாகிலும் செய்யலாம் என நினைத்தவன் வானொலியில் இளையராஜா அவர்களின் மாலை நேர கானங்களை கேட்டபடியே வீடு முழுமையும் கூட்டி சுத்தம் செய்தான். வேலைகளை பார்ப்பதும் வாயிலை பார்ப்பதுமாக ஒவ்வொரு வேலைகளையும் பார்த்து பார்த்து செய்தான். இதற்கு பேசாம அப்பா கூப்பிட்ட போது அவர்களுடனேயே போயிருக்கலாம் என்று தோன்றியது குமரனுக்கு. எல்லா வேலைகளையும் முடித்துக்கொண்டு வாசலுக்கு வந்தவன் முற்றத்தையும் கூட்டி சுத்தம் செய்யலாமே என நினைத்தான். முற்றத்தில் கொட்டியிருந்த மாப்பலா இலைகளை கூட்டி அள்ளி ஒரு ஓரமான இடத்திலே சேர்த்து போட்டு தீ வைத்தான். மிகவும் காய்ந்து போயிருந்த சருகுகள் என்பதால் கிசு கிசு என பற்றி எரியத் தொடங்கியது. அப்பா கூப்பிட்ட போது கூட போகாததால தன்மேல் ஏற்பட்ட மனக்கசப்பானது வீடு சுத்தமானதை பார்த்ததும் மாறிவிடும் என்ற மகிழ்வுடன் போய் கைகால்களை கழுவிக்கொண்டு வந்தான். அவன் வாசலுக்கு வரவும் அம்மாவும் அப்பாவும் கதைத்து கொண்டு வருவது நன்றாகவே கேட்டது. அவர்கள் வீட்டுக்கு வந்ததும் வீடு சுத்தமாக இருப்பதை பார்த்து பாராட்டுவார்கள் என்று வெளியே வராமல் உள்ளேயே காத்திருந்தான். அப்போது அங்கே வந்த ஆரத்தி ஐயையோ அம்மா அம்மா என்று அலறியபடியே நிற்க முடியாமல் தள்ளாடிட அப்பாவும் அம்மாவும் கைத்தாங்களாக ஆரத்தி கீழே விழாமல் தாங்கி அவளை பிடித்து கொண்டனர். ஆரத்தியின் உடலோ பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவளது கண்களோ அகல விரிந்து எதையோ பார்த்து பயந்து மிரண்டது போலிருந்தது. ஆரத்தி ஆரத்தி என்ன அம்மா என்னம்மா என்று கேட்டார் அப்பா. ஆனால் ஆரத்தியோ எதையும் காதினில் வாங்கவில்லை. அம்மா அம்மா யாரோ அந்த நெருப்பில் எரிகிறார்கள், நிறைய பேர் எரிகிறார்கள், ஐயோ அம்மா அப்பா அவர்களை காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ என்று அலறியபடி மயங்கிக் கொண்டு போனாள். அவளது உடல் முழுமையும் வியர்வையினால் நனைந்தது. அம்மாவிடம் ஆரத்தியை விட்டுவிட்டு அன்பழகன் ஓடிப்போய் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து ஆரத்தியின் முகத்தில் தெளித்தார். ஆரத்தி கண்களை திறக்க முற்பட்டதும் அவளுக்கு கதை கொடுத்து கொண்டே அந்த இடத்திலேயே வைத்திருக்காமல் ஆரத்தியின் அறைக்கு அவளை தூக்கிச் சென்றார் அன்பழகன். யார் செய்த வேலை இது? குமரா குமரா இங்க வா என்று பூங்குழலி சத்தம் போட்டு அழைக்கவும் வெளியே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் சிலையாகி போயிருந்த குமரன் சுயநினைவுக்கு வந்தவனாக அம்மா நின்று கொண்டிருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான். குமரா, உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? வீட்டில இருந்தா படிக்க வேணும், இல்லையென்றா சும்மா இருக்க வேணும், தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க கூடாது என்று குமரனை பேசினாள் அம்மா. நான் என்னம்மா செய்தேன்? வீட்டை துப்புரவு தானே செய்தேன். இப்ப ஏன் அம்மா என்ன பேசுறீங்கள் என்று கேட்டான் குமரன். வீட்டை கூட்டினால் அதோட விட்டிருக்க வேணும். சரி, முத்தத்தை கூட்டி போட்டாய், பிறகு ஏண்டாப்பா அதை எரிக்க போனனே? இனி என்ன செய்யறதுன்றாலும் சொல்லிவிட்டு செய்ய வேணும். இப்படி எல்லாம் இனிமே செய்து போடாத. இப்ப போய் உன் அக்காவை பார் போ என்றாள் அம்மா. எதுவுமே புரிந்திடாமல் குழப்பமான மனநிலையில் அசையாமல் அமைதியாக இருந்த குமரனின் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு ஆரத்தியின் அறைக்கு சென்றாள் பூங்குழலி. இவர்களை பார்த்த அன்பழகன், குமரா இங்க வாடா, அந்த இப்படி அக்காவோட இரடாப்பா என்றார். இவர்கள் ஏன் என்னை திட்டுகின்றனர், எதற்காக திட்டுகின்றனர் என்பதனையே திரும்ப திரும்ப யோசித்துக் கொண்டே அப்பாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவனாக ஆரத்தியின் கட்டிலில் வந்து அமர்ந்தான். குழலி, இனி அவனை பேசாத, சும்மா இரு. அவன் என்ன வேணுமெண்டா செய்தவன்? அவன் பாவம் தெரியாம தானே செய்தவன் என்ற அன்பழகன்
ஆரத்தி, அம்மா ஆரத்தி, எழும்புங்கம்மா, மதியமும் சாப்பிடல, ஏதாயிலும் சாப்பிடுங்கோ என்று அன்பாக கூறிக்கொண்டிருந்தார். இல்லையப்பா, வேண்டாம், பசி இல்லையப்பா என்று ஆரத்தி கூறியதை கேட்ட குழலி, எழும்பலாம் எல்லாரும், எழும்பி போய் சாப்பிடுற வழிய பாருங்கோ, நாளைக்கு பள்ளிக்கூடம், எத்தனை மணிக்கு போறது, இப்படியே கதை பேசி கொண்டிருக்காம சாப்பிட வாங்கோ என்று அதட்டினாள். தலைக்கு மேல வேலை கிடக்கு, எல்லா வேலைகளையும் நான் ஒருத்தியே தான் செய்ய வேணும், சும்மா ஆளுக்கால் விளையாடி கொண்டிருக்கிறீங்கள் என்று அம்மா கூறியதும் இதற்கு மேல் அம்மாவுக்கு பொறுமை இல்லை என்பதை புரிந்து கொண்டவர்களாக மூவரும் கைகால் முகம் கழுவிக்கொண்டு சாப்பாட்டு மேசையில் வந்து அமர்ந்தனர். அம்மா உணவினை பரிமாறிட எல்லோரும் அமைதியாக சாப்பிட்டனர். ஆனால் ஆரத்தி மட்டும் எதையோ சிந்தித்தவளாகவே அவளுக்கான உணவை கைவிரல்களால் பிசைந்தபடியே இருந்தாள். என்னம்மா ஆரத்தி, சாப்பிட்டால்தான் மருத்துவர் தந்த மாத்திரைகளை போட முடியும். ஆரத்தி என்று அம்மா கூறியதும் தான் மருத்துவரை பார்க்க சென்றது அம்மாவுக்காக இல்லை, அக்கா ஆரத்திக்காக என்று புரிந்து கொண்டான் குமரன். எல்லாரும் என்னதான் சொன்னாலும் ஆரத்தியின் மனக்கண்களில் அந்த தீயில் கண்ட காட்சிகள் வந்து போய்கொண்டிருந்தது. அந்த நெருப்பில் தெரிந்த உருவங்கள் யார், அவர்கள் ஏன் என் கண்களுக்கு மட்டும் தெரிந்தார்கள் என்ற கேள்விகள் மாறி மாறி வந்து போய்கொண்டிருந்தன. ஆரத்தி, சாப்பிடுங்கோ, சாப்பிட்ட பிறகு மாத்திரை போட வேணும் என்று அப்பாவின் குரல் கேட்டதும் ஓமப்பா என்றவள் அப்பாவின் சொற்கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாள். மாத்திரையை அப்பாட்ட வாங்கி போட்டுக்கொண்டு போய் படுத்து நித்திர கொள்ளுங்கோ, ஓய்வு எடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்றாள் அம்மா. சரி அம்மா என்றவள் சாப்பிட்டு முடித்ததும் அப்பாவிடம் மாத்திரையை வாங்கி போட்டுக்கொண்டவளோ நான் நித்திரை கொள்ளப் போகிறேன் என்று கூறி அங்கிருந்து தனது அறைக்கு சென்றாள். குமரனுக்கும் நித்திரை தூங்கத் தொடங்க அவனும் உறங்கச் சென்றான். அறைக்கு சென்றவளுக்கு அன்று முழுமையும் நடந்த விடயங்கள் யாவுமே விடையில்லாத கேள்விகளையே உருவாக்கி கொண்டிருந்தன. அன்றைய நாளின் சம்பவங்களினால் உடலும் உள்ளமும் சோர்ந்து போயிருந்தது. அது போதாது என்று மாத்திரையையும் எடுத்துக்கொண்டதால் கண்கள் இழுத்து மூட ஆரம்பித்தது. பாடசாலையில் கொடுக்கப்பட்ட வீட்டு பாடத்தை காலையில் எழுந்து செய்துவிடலாம் என நினைத்தவள் முருகனை வணங்கிவிட்டு வந்து கட்டிலில் படுத்தாள். தாமதமின்றியே நித்ராதேவியும் உடனேயே ஆரத்தியை அன்புடன் தழுவிக்கொண்டாள். வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் முடித்துக்கொண்ட பூங்குழலி ஆரத்தியின் அறைக்கு சென்று கதவை திறந்து எட்டி பார்த்து ஆரத்தி நித்திரையாகிவிட்டாள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அன்பழகனின் அறைக்கு சென்றாள். அன்பழகனோ கதை எழுதுவதில் மூழ்கி போயிருந்தார். அவரின் அறைக்குள் வந்த பூங்குழலி, அத்தான், நீங்களும் நேரத்துக்கு நித்திரை கொள்ளுங்க, தேத்தண்ணி போட்டு தரவாத்தான் என்று கேட்டாள். வேண்டாம் குழலி, இன்னும் ஒரு அத்தியாயத்தை எழுதிவிட்டு படுக்க போறன் என்றார் அன்பழகன். அப்ப சரியத்தான், ஒன்று கவனிச்ச நீங்களா, இன்றைக்கு நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு குழப்பமா இருக்கத்தான். ஆரத்தி சாதாரணமாகத்தான் நடந்து கொள்கிறாள், மருத்துவரும் ஒன்றுமில்லை என்றுதான் சொல்லுறாரத்தான். ஆனால் ஆரத்தியோ இப்படி நெருப்பில யாரோ எரியினம் காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோண்டு பயந்து அலறுகிறாளே, அத்தான் உங்களுக்கு அந்த நெருப்பில் ஏதாயிலும் தெரிஞ்சதா என்று கேட்டாள் பூங்குழலி. என்னம்மா குழலி, எனக்கு அப்படி ஒன்றும் தெரியவில்லை, நீங்கள் ஒன்றையும் போட்டு குழப்பிக்கொள்ளாம போங்கம்மா, முதலில் போய் நல்லா நித்திர கொள்ளுங்கோ, 2 நாள் பொறுங்கோ பாப்பம் என்றார் அன்பழகன். அதுதானே, உங்களுக்கு இப்ப கதை எழுதுறது தான் முக்கியமா போயிட்டுது, நாங்க எப்படி போனா உங்களுக்கு என்ன, எங்களை பற்றி உங்களுக்கு ஒரு யோசனையுமே கிடையாது என்றாள் பூங்குழலி. குழலி, வேண்டாம், இப்ப ஆரம்பிக்காதேங்கோ, இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்களும் நானும் கதைக்கிறதால ஒன்றுமே நடக்க போவது கிடையாதம்மா, தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கோ. நானும் கதையை முடிச்சு அனுப்ப வேணும், நீங்களும் நாளைக்கு பள்ளிக்கூடம் போக வேணும், நான் நாளைக்கு செந்தூரனோட கதைச்சு பார்க்கிறேன் என்றார் அன்பழகன். அதுவும் சரிதான் என்று தலையசைத்த பூங்குழலி இதற்கு மேல் அன்பழகனோடு பேசி எந்த பயனும் இல்லை என நினைத்தவள் அவர் சொல்வதும் உண்மைதான் என்பதை புரிந்து கொண்டவளாக தனது அறைக்கு சென்று நித்திரை கொண்டாள். விடியற்காலையில் எழுந்தவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆரத்தி அவளுக்கு முன்பதாகவே எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு படித்து கொண்டிருந்தாள். காலை மற்றும் மதிய உணவுகளை தயார் செய்த பூங்குழலி எல்லாருக்கும் உணவை போட்டு வைத்துவிட்டு
சாப்பிட வரும்படி அழைத்தாள். எல்லாரும் மேசையில் வந்து அமர்ந்து காலை உணவினை நிறைவு செய்த பின்னர் பூங்குழலியும் ஆரத்தியும் வழமை போலவே அன்பழகனிடமும் குமரனிடமும் விடைபெற்றுக் கொண்டு பாடசாலைக்கு நடந்து சென்றனர். வழியிலே எப்போதும் போலவே மென்சிவப்பு நிறம் மிதியுந்தில் இயற்கையினை ரசித்த வண்ணம் வந்து கொண்டிருந்த தேன்மொழி தூரத்தில் வரும்போதே இவர்களை கண்டுவிட்டாள். அவர்களை அண்மித்ததும் மிதியுந்திலிருந்து இறங்கியவள் அவர்களுக்கு வணக்கம் கூறி ஆரத்தியுடன் கதைத்துக் கொண்டே நடந்தாள். ஆரத்தி, என்ன அம்மாடன் சொல்லிட்டீங்களா என ஆரத்தியின் காதருகே குனிந்து மெதுவாக கேட்டாள் தேன்மொழி. அதற்கு ஓம் என்று மெதுவாக தலையை மட்டுமே அசைத்தாள் ஆரத்தி. ஆரத்தி, வருகிற வெள்ளிக்கிழமையோட எங்களுக்கு விடுமுறை தெரியுமா? அதனால நான் பாட்டி வீட்டுக்கு போறேன். நீங்க எங்கேயாலும் போறீங்களா என்று கேட்டாள் தேன்மொழி. இல்லை இல்லை, இப்போதானே நாங்கள் இங்க வள்ளிபுரத்துக்கே வந்த நாங்கள், அதுக்குள்ள எங்கதான் போறது தேன் என்றாள் ஆரத்தி. ஆரத்தி, எங்கிட கோயில்ல திருவிழா ஆரம்பமாகுது, எல்லாரும் வருவினம். ஆரத்தி, நீங்களும் வீட்டில் எல்லாரும் வாங்குவன். உதய், வானதி, சாவித்ரி, வெண்ணிலா என்று எல்லாரும் வருவார்கள். எங்கிட ஆசிரியர்களும் வருவார்கள் என்றாள் தேன்மொழி. அதுவரை இவர்களின் பேச்சினை அமைதியாக கேட்டுக்கொண்டு வந்த அம்மா பூங்குழலி, ஆரத்தி, அப்பாவோடு ஒரு கதைப்போம் இதை பற்றி. அப்பாவை கேட்டுட்டு அப்பா ஓம் என்று சொன்னால் போயிட்டு வாங்குவன். தேன்மொழியின் வீட்டுல தானே தங்க போறீங்க, பிறகு என்ன என்றாள். கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும் ஆரத்தி, மனதுக்கு இலகுவாகவும் இருக்கும். தேன்மொழியிடம் நான் ஆரத்தி இந்த அப்பாட கதைச்சிட்டு சொல்றேன் அம்மா என்றாள் அம்மா பூங்குழலி. பூங்குழலி அனுமதி கொடுத்தது தேன்மொழிக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஆரத்தி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நடந்தாள். பாடசாலை வாயிலை அண்மித்த போது சங்கீதனும் வந்து சேர்ந்தான். நண்பர்கள் மூவரும் பூங்குழலியிடம் விடைபெற்றுக் கொண்டு வகுப்பறையை நோக்கி சேர்ந்து நடந்து சென்றனர். ஆரத்தி சங்கீதனிடம் முதல் நாள் நடந்த எல்லா விடயங்களையும் ஒவ்வொன்றாக ஒன்றையும் விட்டுவிடாமல் ஒப்புவித்தாள். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சங்கீதன், ஆரத்தி, எனக்கும் நெருப்பு என்றால் ஒருவித பயம் இருக்கத்தான் செய்யுது. நீங்க உங்களோட வீட்டுல நீங்க பார்த்த சம்பவம் எனது கனவுல அடிக்கடி வரும். ஏதோ ஒரு இடத்துல நிறைய பேர் சேர்ந்து காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ என்று கதறுவது போல கனவு அடிக்கடி வரும். ஒரே கனவு தொடர்ந்து வருவதால எனக்கும் இந்த கனவை பத்தின பயம் இருக்கு ஆரத்தி என்றாள் சங்கீதன். நன்றி.